ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு ஏகே ஃபேமிலி. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, ஒரு சூப்பரான சிக்கன் தந்தூரி எப்படி நான் வீட்டிலேயே எலக்ட்ரிக் அவனில் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத வந்து இதில் காட்டியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு சிக்கன் லெக்கு வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக சூப்பர் மார்க்கெட்டில், இங்கே யூகேயில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி லெக்கெலாம் வந்து செப்பரேட்டாகவே விற்கும். ஸோ இங்கே எப்படின்னா வந்து முழு கோழி விற்கும். நம்ம ஊரில் இந்த ஒரு போர்ஷனை மட்டும் நம்ம சிக்கன் லெக் சொல்லுவோமே, இல்லை, இது வந்து ஆக்சுவலாக ஃபுல் லெக் வந்து இங்கே லெக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஸ்மால் போர்ஷனை மட்டும் ட்ரம் ஸ்டிக் சொல்லுவாங்க, விங்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டாக வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நான் அந்த ஹோல் லெக் வந்து எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ இது ஒரு 6 பீஸ் உள்ள ஒரு பேக்கு. ஸோ அதை எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ இந்த சிக்கன் தந்தூரிக்கு வந்து நான் வீட்டில் உள்ள மசாலாஸ் மட்டும் தான் சேர்க்குறேன். நான் இதில் வந்து ஸ்பெஷலாக எதுவும் வந்து சேர்க்கல. பட் ஆனால் ஃபைனல் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வந்து இதில் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 3/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன் அதில். ப்ளஸ் அதில் வந்து இப்போது மிளகுத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூட இப்போ ஒரு 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ப்ளைன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் இல்லை, ப்ளைன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அது கூட இப்போ ஒரு 2 ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒரு அரை லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். அரை லெமன் புழிஞ்சு விட்டுட்டு இதில் நான் வந்து தண்ணி ஊற்றியதும் வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது. இந்த அரை லெமன் ப்ளஸ் கொஞ்சமாக ஆயில் வந்து ஆப்ஷனல். இது பேஸ்ட் ரெடி பண்ணும்போது ஆயில் சேர்த்துக்கிறது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ இதில் வந்து கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அந்த வெந்தயக்கீரையில் சொல்லுவோம் இல்லையா, காஞ்ச வெந்தயக்கீரையில், ஸோ அது கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். ஸோ இது வந்து நல்ல ஃப்ளேவர், அந்த எக்ஸாக்ட் அந்த தந்தூரி ஃப்ளேவர் வந்து கொடுக்கும் நமக்கு. இதில் வந்து நான் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, அவனில் வச்சதுக்கப்புறம் திருப்பி வைக்கும்போது நம்ம ஆயில் மேலே தடவுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் தடவ மாட்டேன். ஸோ இதுலேயே மசாலாவில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து பிசைகிறதுனால நான் அது மாதிரி ஆயில் சேர்த்துக்கிறது இல்லை. ஸோ இப்போ வந்து இதில் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஆயில் மோஸ்ட்லி வந்து நம்ம சிக்கன் தந்தூரி வந்து நான் பெஸ்ட் ஆப்ஷனாக பார்ப்பேன். இப்போ வந்து நமக்கு வந்து சிக்கன் பொரித்து சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும். சிக்கன் என்னவோ ஹெல்தி தான். அதை வந்து நம்ம எண்ணெயில் பொரித்து சாப்பிடும்போது அது வந்து நமக்கு அவ்வளோவா வந்து ஹெல்த்தி கிடையாது இல்லையா? ஸோ நம்ம எடுத்துக்கிறதுக்கு யோசிப்போம். பட் இந்த மாதிரி சிக்கன் தந்தூரியாக செய்யும்போது இது வந்து ஆயில் ஃப்ரீ தானே, ஸோ தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு அவன் கண்டிப்பாக இருக்கணுமாங்கிறது அவசியம் கிடையாது. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த கிரில் நெட்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும். நம்ம வாங்கிக்கலாம், கடையில் ஆன்லைன்லலாம் வாங்கிக்கலாம், கிரில் நெட்டுன்னு சொல்லிட்டு. அது இருந்துச்சுனாலே போதும். நம்ம நார்மலாக விறகடுப்புலையோ இல்லை கேஸ் ஸ்டவ்லையோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். விறகடுப்புலாம் வந்து இப்போ இந்த கறி இருக்கும் இல்லையா, அடுப்பு கறி, ஸோ அதை வந்து நார்மல் ஃப்ளேமில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனில் வந்து அந்த மசாலா எல்லாத்தையுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதில் நல்லா தடவி விடுறோம். அதில் வந்து அந்த சிக்கனில் வந்து சும்மா மெல்லிசாக கோடு போட்டுக்குவோம். அப்போ தான் வந்து மசாலா உள்ளேலாம் வந்து நல்லா இறங்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபுல்லாக எல்லா மசாலாவும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே வந்து நான் ரொம்ப யோசித்தேன். இது வந்து நான் ட்ரை பண்ணது கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் எல்லாமே வந்து ஸ்டவ்வெல்லாம் இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணி பார்க்கல. பட் இதில் ட்ரை பண்ணுவோன்னு பார்த்தா ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜராக தான் இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஸோ அதனால தான் சரி, ஓகே, ஸோ உங்களுக்கு செஞ்சு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எல்லா சிக்கன்லேயுமே இந்த மாதிரி மசாலாவை பெரட்டி நான் ஒரு டப்பாலேயே வந்து எடுத்து வைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நல்லா அந்த மசாலாலாம் வந்து அந்த சிக்கனில் இறங்கி நல்லா சூப்பராக ஜூஸியாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து டப்பாவில் போட்டு நான் ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து 2-3 ஹவர்ஸ் வந்து அதை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து கிரில் பிளேட் இருக்கும் இல்லையா, அந்த அவனில் வந்து பிளேட்டு இந்த மாதிரி ஸ்டீல் இருக்கும். இதில் வந்து நான் என்ன பண்ண, ஒரு தடவை வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணி தான் இருக்குது, இருந்தாலும் ஒரு தடவை வந்து டிஷ்யூ வச்சு தொடச்சி விட்டுட்டு
இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா, அடியில் வந்து ஃபாயில் பேப்பர் போட்டுக்க போகிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த சிக்கன் வேகும்போது அதில் ஜூஸ் ஊற்றும் இல்லையா, அந்த ஜூஸ் வந்து கீழே அப்படியே அந்த அனலில் இருக்கும்போது அப்படியே காஞ்சு ரொம்ப என்ன சொல்கிறது, நமக்கு வந்து கழுவுறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறேன், அடியில் வந்து ஃபாயில் பேப்பர் போட்டுட்டு அது மேலே இந்த கம்பியை வச்சு நான் வந்து அது மேலே சிக்கனை வந்து வைக்க போகிறேன். இப்போ இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வந்து ஒரு 275 ° C ஹை ஃப்ளேம் வந்து ஆல்ரெடி ஆன் பண்ணிட்டு தான் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்ருக்கேன். இப்போ வந்து இது மேலே வந்து சிக்கன் எடுத்து அதை அடுக்கி வச்சுட்டு ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ண அவனில் வந்து நம்ம உள்ளே எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த டப்பாவில் உள்ள கொஞ்சம் மசாலாலாம் மறுபடியும் எடுத்து அது மேலே வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நேரம் ப்ரீஹீட் பண்ணணுங்கிறது வந்து அவசியம் கிடையாது. இது ஒன்றும் கேக் கிடையாது இல்லையா? உள்ளே வச்சதுக்கப்புறம் கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு டைம் சேவிங் தான். ஏன்னா இது கொஞ்சம் அரௌண்டு ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேலே எடுக்கும் இது ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிறதுக்கு. ஸோ அதுக்காக தான். இதுவே வந்து ப்ரீஹீட்டட் அவன்னா இன்னும் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். ஸோ அதுக்காக நான் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளான வந்து அவனை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அவனும் வந்து ப்ரீஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து க்ரில்லும் வந்து உள்ளே வைக்கிறதுக்கு வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து எடுத்து உள்ளே வந்து ப்ளே பண்ணிடலாம். இது வந்து ஒரு சைடு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஒரு சைடு வந்து குக் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த மேலே உள்ளதெல்லாம் கொஞ்சம் நல்லா குக் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் பெரட்டி வச்சுட்டு அனதர் ஒரு 20-25 மினிட்ஸ் வந்து அதை வந்து குக் பண்ணணும், வேக வைக்கணும். ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒன் சைடு வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து ரெடி ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு சைடு வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே ஜூஸ்லாம் நல்லா அந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிருக்கு பார்த்தீங்களா? ஸோ நல்லா ஒரு சைடு வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து இன்னொரு சைடு வந்து திருப்பி வைக்க போகிறோம். திருப்பிட்டு மறுபடியும் எகெயின் ஒரு 15-20 மினிட்ஸ் வச்சோம் அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக வந்து ரெடி ஆகிடும். இப்போ அதர் சைடும் ஒரு 20 மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்தோன்னே எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்க இல்லையா? எஸ், நான் சொன்ன மாதிரி அந்த கீழே உள்ள ஜூஸ் எல்லாம் எப்படி கருகிருச்சு. ஸோ இதுக்கு தான் அந்த ஃபாயில் பேப்பர் போட்டுக்கிறது. ஏன்னா நமக்கு கழுவுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது என்ன இப்போ எடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபாயில் பேப்பரை தூக்கி போட்டு நம்ம ஜஸ்ட் நார்மல் வாஷ் பண்ணி வச்சிட்டோம்னால ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இது. ஸோ இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இல்லையா? ஸோ அருமையான சிக்கன் தந்தூரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும் வீட்லேயே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். So thanks for watching. Keep supporting. Thank you.